யாழ் சுழிபுரத்தில் ஊடகவியலாளர்களை காணொளி பதிவு செய்ய வேண்டாம் என்று சஜித்தின் பாதுகாப்பு பிரிவு மிரட்டியதால் அங்கு சலசலப்பு நிலவியது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பஸ் ஒன்றை வழங்கினார். அந்த பஸ்ஸுக்கு வழக்கம்பறை அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து சஜித் பிரேமதாச பஸ்ஸில் அமர்ந்து அதனை செலுத்துவதற்கு தயாராகும் போது ஊடகவியலாளர்கள் அதனை காணொளி மற்றும் புகைப்படம் எடுத்தனர். இந்நிலையில் அங்கிருந்த சஜித்தின் பாதுகாப்பு பிரிவினர் ஊடகவியலாளர்களின் கேமராவை கையால் தட்டி புகைப்படம் மற்றும் காணொளி எடுக்க வேண்டாம் என அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நாட்டில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையின் சட்டத்தின்படி 16 வயதிற்குட்பட்ட எவரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு 186 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இவ்வருடத்தின் முதல் 5 மாதங்களில் சிறுவர்களை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பில் 56 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முறைப்பாடுகள் அனைத்தையும் தொழிலாளர் துறைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் குறித்து 24 மணி நேர தொலைபேசி எண்ணான 1929ற்கு முறைப்பாடு செய்யலாம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மேலும் கூறியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவருக்கு உதவியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரி கந்தையா யோகநாதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் உறுப்பினரான கதிர்காமநாதன் மகிந்தன் அல்லது வெண்ணையனன் என்பவருக்கு உதவியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் வழக்கிலிருந்து முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரி கந்தையா யோகநாதனை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டார். இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, சுகாதார ரசாயன உரங்கள் அமைச்சர் மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது இந்தியாவின் விஜயவாடா நகரில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்திய தேர்தல்களின் சமீபத்திய வெற்றி மற்றும் மும்முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தமைக்கு செந்தில் தொண்டமான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கு தொடர்ந்து அளித்து வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு இலங்கைக்கு விஜயம் செய்ய அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டார். இந்நிலையில் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் 200வது ஆண்டு நினைவு முத்திரையையும் ஆளுநர் வழங்கி வைத்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் குளவிக்கோட்டிற்கு இலக்கான 20 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சில நாட்களாக அதிக காற்று வீசி வரும் நிலையில் குளவிக்கோடு ஒன்று கலைந்துள்ளது. இதனால் குளவிக்கோட்டின் அருகில் இருந்த மாணவர்கள் சிலர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து குளவிக்கோட்டிற்கு இலக்கான மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.